ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னோட ஹஸ்பண்ட் நான்வெஜ்ஜே வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி நண்டு வாங்கலாமே, எல்லாருக்கும் தான் கோல்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நண்டு தான் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அப்படியே நண்டு ரசம் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. மிக்ஸி ஜாரை சரியாக க்ளோஸ் பண்ணாமலே ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக அடிச்சு விட்டுருச்சு. அப்போ ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா நண்டு கொஞ்சம் கண்ணுக்குள்ளே போய் பயங்கர ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஃபேஸ்லாம் நல்ல இச்சிங்காகவே இருந்தது. ரொம்ப சிம்பிளான சமையல் தானே, நானே பண்ணிக்கிறேன்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் நான் வெங்காயம் எல்லாம் உரிச்சு கொடுக்குறேன், அவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நண்டு ரசம் பண்றதுக்கு ஆயில் போட்டுட்டு 10 சின்ன வெங்காயம், அது கூட கறி லீஃப் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயத்தையும் இடிச்சு இது கூட வந்து சேர்த்திருக்கேன். அப்பவே ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேருங்க, அப்பதான் நல்ல மனமா இருக்கும். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, லெமன் சைஸ் புளி, 2 தக்காளியை தண்ணியில கரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நண்டு மட்டும் எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சிட்டு 1க்கு 2 தடவை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதுல ஓடு இருக்கும். இது மாதிரி பண்றனால நண்டோட சாறு நல்லா இறங்கி ரசம் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் யாருக்காவது கோல்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் எல்லாரும் சமைக்கும் போது கொஞ்சம் கவனமாக சமைங்கனால அடிக்கடி சுட்டுக்குவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து நண்டு ரசமும் காடை முட்டையும் தான்.